கயல், இந்த புது வருஷம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுது. இப்ப கூட நம்ம போயிட்டு வந்த அந்த பேங்க் பர்சன் என்ன சொன்னார்னு கேட்டல, பொங்கல் கழிச்சு நமக்கு எல்லாத்தையுமே ஃபேவரா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆக போகுதுன்னு தோணுது. கயல், ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏதோ யோசிக்கிட்டே இருக்க. இல்ல, மூர்த்தி ஏதோ என்கிட்ட மறைச்ச மாதிரியே தோணுது. எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னா, அது எங்கன்னு கேட்டதுக்கு அவன் ஏதோ மாத்தி சொன்ன மாதிரியே இருந்துச்சு. தேவிக்கு நல்லது பண்றேன்னு ஏதாவது ஏடா கூட பண்ணிடக்கூடாதுங்கிறதா என் பயமே. அப்படிலாம் ஒன்னும் தப்பா நடக்காது கயல். நீ தைரியமா இரு. உனக்கு தெரியாம ஒரு என்ன பண்ண போறாரு. என் பையன் உன் தங்கச்சியை ஏத்துக்க மாட்டான். 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகும். என் அண்ணன் பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வருவா. ஐயோ, தேவியோட வாழ்க்கை அவ்வளவுதானா? தேவியோட வாழ்க்கையை நான் எப்படி காப்பாத்துவேன்? தேவியோட வாழ்க்கை நல்லா இல்லைன்னா கையில் நிம்மதியா இருக்க மாட்டாளே. கையில் நிம்மதியா இல்லைன்னா அம்மாவாலையும் என்னாலையும் நிம்மதியா இருக்க முடியாதே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? குடிக்க மாட்டேன்னு கையில் கிட்ட சத்தியம் பண்ணேன். ஆனா என் மனசு தாங்கல. தேவியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிட்டு கையில், மன்னிச்சிட்டு கையில். அப்படி ராவா குடிக்கிற? செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறப்பா நீ. தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத ஒரு அண்ணன் உயிரோட இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். நீ போ. நான் போயா? கயல், நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனாலும் மூர்த்தியை நினைச்சு அப்பப்போ பயமா இருக்கு. அவனுக்கு சட்டுன்னு கோபம் வரும். எதிரில யார் நிக்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டான். ஒரு மாதிரி ஓவரா ஹைப்பர் ஆயிடுவான். தேவி விஷயத்துல அவன் நல்ல அண்ணனா நடந்துக்கிறேங்கிற பேர்ல பிரச்சனை எதுவும் பண்ணிடக்கூடாது. அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்றது பழைய மூர்த்திய. இப்பெல்லாம் மூர்த்தி தெளிவா பொறுப்பா தானே இருக்காரு. அவரு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு என்ன பண்ணா சரியா வரும்னு கிட்டத்தட்ட உன் அளவுக்கான சிந்தனை அவருக்கு வந்துருச்சு. முன்னாடி பார்த்த மூர்த்திக்கும் இப்ப இருக்கிற மூர்த்திக்கும் நான் நிறைய டிஃபரன்ஸ் பாக்குறேன். எது எப்படியோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து தேவி அந்த வீட்டுல நல்லபடியா வாழணும். எனக்கு அதான் வேணும். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எனக்கே அந்த நம்பிக்கை குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இதெல்லாம் எப்ப மாறும்னு நான் தேவடு காத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? கயல், இதோ வந்துடுறேன்.